வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில தைப்பூசத்தோடைய சிறப்பும் இந்த வருடம் எந்த நாள் வருகிறது என்பதையும் தான் பார்க்க போறோம். தைப்பூசங்கள் ஒரு 2-3 வரலாறுகள் சொன்னாலும் நமக்கு சிறப்பான வரலாறு என்ன அப்படின்னா, நடராஜனுடைய திருநடனத்தை நம்ம மார்கழி மாதம் திருவாதிரை அன்று நம்ம கண்டோம். அதை பார்க்கறதுக்கு அம்பாள் மற்றும் பிரம்மர், விஷ்ணு, பதஞ்சலி முனிவர் மற்றும் சில முனிவர்களும் நம்ம அன்னைக்கு கண்டு அவருடைய திருநடத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அம்பாலும் அந்த ரசிச்சாலாம், அந்த திருநடத்துல அம்பாலும் ரசிச்சாலாம். அப்போ பிரம்மர், பதஞ்சலி முனிவர் இவங்களாம் என்ன சொன்னாங்களா, அம்பாள் உங்களுடைய திருநடத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சாங்களாம். ஸோ அம்பாள் என்னைக்கு தன்னுடைய மகன்கள் கேட்டா மறுக்க மாட்டாங்க இல்லையா, அதால சரி நானும் என்னுடைய திருநடனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான் தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்று அம்பாள் திருநடன காட்சியை இவங்களுக்கு எல்லாருமே தரிசனம் கொடுத்தாங்களாம். அதனால்தான் நம்ம தைப்பூசத்தை நம்ம கொண்டாடுறோம், அம்பாளுக்குரிய நாள். சரி, அம்பாளுக்குரிய நாளா இருந்தாலும் அன்று தைப்பூசத்துல முருகரை நம்ம அதிகம் வழிபடுறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம திருவிளையாடல் படத்துல முதல் காட்சியாக நம்ம பார்ப்போம். என்ன காட்சி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இருந்தாலும் சொல்றேன். அதாவது முனிவர் ஒரு நாணப்பழத்தை கொண்டு வருவார் இல்லையா, நாணப்பழத்தை கொண்டு இது யாருக்கு முதல்ல கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சிவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாரதர் நினைப்பாரு. சிவன் என்னுடைய சக்தி என் மனைவி தான், அவளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா இருவரும் தன்னுடைய மகன்களுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது விநாயகர், முருகர், இதுல யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது 2 பேருமே அந்த டைம்ல வந்துருவாங்க சிவன் பார்வதிக்கு முன்னாடி. இப்போ யாரு கொடுக்குதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல ஒரு போட்டி வைப்பாங்க. எப்பவுமே ஒரு போட்டி வச்சு ஒரு வின்னருக்கு நம்ம பரிசு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டி வச்சாங்களா விநாயகருக்கும் முருகருக்கும். என்ன போட்டி அப்படின்னா, இந்த உலகத்தை முதல் யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த நாணப்பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, முருகத்தனுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு, வாகனமான மயிலை கொண்டு எடுத்துக்கிட்டு உலகம் சுற்றி வர ஆரம்பிப்பாரு. விநாயகர் என்ன பண்ணுவாங்க, நாதர்கிட்ட போய் கேட்பாங்களாம், அம்மையப்பன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மையப்பர் தான் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலகம்னா என்னன்னு கேட்கும்போது அம்மையப்பர். அப்போ நான் அம்மையப்பர் சுற்றி கொண்டு இந்த நாணப்பழத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையப்பர் தன்னுடைய சிவனையும் பார்வை தன் தாய் தந்தையை சுற்றி அந்த நாணப்பழத்தை வாங்கிடுவார். அந்த நேரத்தில் முருகர் வரும்போது இளைய மகள்னா உங்களுக்கு ஆகாத மகன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு கோபிச்சுக்கிட்டு, பழம் கிடைக்கலன்னா இப்போ நம்ம பரிசு கிடைக்கலன்னா நம்ம டென்ஷன் ஆகும் இல்லையா, அதே சமயம் மாதிரி தான் அந்த டைம்ல முருகர் கோபிச்சுக்கிட்டு பழனி மலையில ஆண்டிகோலமா போய் நின்றாராம். அந்த நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தைப்பூசம் அறுபடை வீடுகள்ல முருகர் கோவில்ல ரொம்ப சிறப்பாக இருக்கும். கீழே அம்மனுடைய சன்னதிகள் இருந்தாலும், ஏன்னா அம்மனுக்குரிய நாள் தான் தைப்பூசம் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் மேல முருகருக்கு தான் ரொம்ப விசேஷமானது. அவருக்கு கொடிமரம் தான் வச்சிருப்பாங்க அந்த பழனியில நம்ம பார்த்தீங்க அப்படின்னா. ஆனா பழனி சிவன் அம்பாளுக்குரிய கோவில் தான் அது ஆக்சுவலா. பட் ஆனால் அங்கே முருகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முருகர் கொடிமரம் வைத்து அவருக்கு கொடிமரத்துல கொடி ஏற்றி தைப்பூசம் நடக்கும். அது மட்டும் இல்லாம சிவனுடைய முழு அம்சம் தான் முருகர் சொல்லுவாங்க. ஏன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தான் முருகர் தோன்றினார் இல்லையா, அதால தந்தையோடைய சக்தி மட்டும் இருந்தா போதாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் தன்னுடைய தாயாகிய சக்தியும் தன்னுடைய சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூலப்பொருட்கள், ஆதார பொருட்கள் எல்லாமே சேர்த்து ஒரு கூர் வடிவில் ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணி முருகருக்கு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அந்த கூரான ஆயுதம் தான் வேல். வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேல் இருந்தால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த வேலை உருவாக்கி அது ஒரு சுரசம்ஹாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை கூர்மையை செய்து அதை நம்ம தன்னுடைய சக்தியை ஃபுல்லா அதோடைய பிரதகம் பண்ணி முருகர் கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. அந்த முருகர் வேல் வாங்கி நின்ற நாள் இந்த தைப்பூசம் என்பதும் சொல்லுவாங்க புராணத்துல. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னா 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11வது நாள் 11/2/2025 தை மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. அதை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய நாள். செவ்வாய்க்கிழமை வாரத்துல நமக்கு செவ்வாய்க்கிழமையே இந்த வருடம் தைப்பூசம் வருது. ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம முருகருக்கு முறைப்படினா காலையில எழுந்து நம்மளை சுத்தம் செய்து வீட்டையும் சுத்தம் செய்து வீட்டில் இருக்கும் முருகர் திருப்படங்களுக்கு அலங்காரம் செய்து அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை படைத்து அவருடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான வழியாகவும் இருக்குது. தைப்பூசம் என்பது தைப்பூசம் நம்ம கேட்பது எல்லாமே கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால தைப்பூசம் அனைவரும் விரதம் இருந்து முருகருடைய அருளை பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.